நாம் அனைவரும் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு நன்மை தரும் நவக்கோள்கள். முதல்ல இந்த நவக்கோள்கள் என்னன்னு பார்த்துருவோம். நவக்கோள்கள், நவம்னா 9, கோள்கள்னா கிரகங்கள். முதல்ல இருந்து சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது. இவை எல்லாமே ஒரு சூரிய குடும்பம் நம்ம சரி சொல்றோம். இப்ப நம்ம இருக்கிறது சூரிய குடும்பம். நாம இருக்கிறது பூமியில வாழ்றோம். பூமி சூரியன் குடும்பத்தில் ஒரு பகுதி. எல்லாமே சூரியன்ல இருந்து வரும் அலைய பெற்றுதான் ஒவ்வொரு கோள்களுடைய தன்மையும், அது இயக்கமும் சரி மாற்றமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு பொருள் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு அலை வந்து கொண்டே உள்ளதுன்னு நமக்கு நம்முடைய குருவான மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ எந்த ஒரு சயின்டிஸ்டுமே அது சொல்றதுதான் அது. அதை ஒரு நுண்ணியக்கமா எப்படி நம்ம அறிவியல் பூர்வமா சரி ஆன்மீக பூர்வமா எப்படி எடுத்துக்கிறது. அறிவியல்ல நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம், ஃபோர்ஸ்ன்னு படிச்சிருப்போம். மாஸ், ஒரு பொருள் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு அலை வந்துகிட்டே இருக்கு, ஒரு வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த வேவ்ஸ் தான் ஒரு பொருள் மேல மோதுது, பிரதிபலிக்குது, ஊடுருவுது, அப்புறம் அதுக்குள்ள ஊடாடி கொண்டு உள்ளது. இந்த அலை இயக்கம் தான் எல்லா பொருளையும் உலகம் முழுவதும் செயல்படுகிறது. அந்த அலை இயக்கத்துக்கு என்ன காரணம்? பஞ்சபூத, எல்லாமே பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையில் தான். நம்முடைய குருவானவர் நமக்கு என்ன தவங்கள், நிறைய தவங்கள் நமக்கு பயிற்சியா கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு தவம் நமக்கு சிறப்பு தவமா நமக்கு கொடுத்திருக்குது பஞ்சபூத நவக்கிரக தவம். இந்த நவக்கிரக தவம் மட்டும் கொடுக்காம பஞ்சபூதத்தையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த நவ கிரகங்கள் எல்லாமே பஞ்சபூதத்தினால் உருவானது. முதல்ல இந்த பஞ்சபூதத்தை உணர்ந்து கொண்டால்தான், பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுவரை இது என்னென்ன, இது எப்படி வந்தது, இதனுடைய ஆராய்ச்சி என்ன, எப்படி உருவானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால்தான், அப்படியே பிரபஞ்ச ரகசியத்தை நாம் உணர்ந்து கொண்டால்தான், படைப்பு ரகசியத்தை உணர்ந்து கொண்டால்தான் நாம் கிரகங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதன் ஆற்றலையும் அலையையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா எல்லா கிரகங்களுமே பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது, உருவானது. மனிதன் வரை சொல்றேன். ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒரு அலை வந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த அலை தான் மனிதனுடைய வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. அது நன்மை தரும் நவக்கோள்கள்னா, கிரகங்கள் நன்மையும் தரும், தீமையும் விளைவிக்கும். அதை எவ்வாறு நம் நன்மையா மாற்றிக்கொள்ளலாம்? அது நம்முடைய மனிதன் வாழும் அந்த வாழ்க்கை முறையை கொண்டுதான், வாழ்வியல் முறை கொண்டுதான் நாம் அதை மாற்றிக்கொள்ள முடியும். இப்ப சாதாரணமா வாழ்வியல் சிக்கல் அடிப்படையில நம்ம மாட்டிக்கொண்டு பழக்க வழக்கத்தினால் நம்ம அதிகமான ஒரு இன்பத் துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய அந்த நவகோள்களிலிருந்து வரும் அலையும் ஒரு காரணம். அதை எவ்வாறு நாம் நன்மையா மாற்றிக்கொள்ளலாம்? நம்முடைய குருவானவர் கொடுத்த பயிற்சிகள் மூலம் நாம் அதை கண்டிப்பாக நன்மையானது ஒரு அலையாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். சுவாமிஜி ஒரு பாடல சொல்லியிருக்காங்க, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல. தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. இந்த தவத்தின் மூலம் நாம் அதை உணர்ந்து நமக்கு நன்மை தரும் அளவுக்கு அந்த நவக்கோள்களின் அலைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். சுவாமிஜி திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நமக்குடைய சுவாமிஜி வடிவமைத்து கொடுத்த இந்த பஞ்சபூத நவக்கிரகத்தின் மூலம் நம்முடைய வாழ்வை நன்மை உடையதாக மட்டுமே மாற்றிக்கொள்ள முடியும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், எங்கேயாவது நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன், சின்ன ஒரு நம்ம கீழே விழுந்துறோம் அப்படின்னா அந்த வழியா போறவங்க நமக்கு உதவி செய்வாங்க. இதே நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா ஓடி உதவி செஞ்சு நம்மளை வீட்டுல கொண்டாந்து ஏதாவது முதலுதவி செஞ்சு அது ஹாஸ்பிட்டல் போகணுமா போயிட்டு வீட்டுல கொண்டாந்து அக்கறையா கொண்டாந்து விட்டு போடுவாங்க. அதே கான்செப்ட் தான் இந்த நவக்கோள்களும். இந்த நவக்கோள்கள் நமக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. நம்ம சுவாமிஜி என்ன சொல்றாங்க, நம்ம இந்த நவக்கிரகங்களை பஞ்சபூத நவக்கிரக தவம் பண்ணி அந்த கோள்களை நாம் நண்பர்களாக்கி கொள்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு சுவாமிஜி சொன்ன ஸ்டெப் வழியா ஒவ்வொரு கோள்களின் மீது மனம் வைத்து நாம் தவம் செய்கிறோம். இப்ப சூரியன் மீது மனம் வைத்து தவம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம சூரியனை நினைத்து
நாம் தவம் செய்கிறோம். அப்ப சூரியனுக்கும் நமக்கும் ஒரு அலை இயக்கம், ஒரு அலை மோதல், அலை பரிமாற்றம், மோதுதல், பிரதிபலித்தல் அதெல்லாம் உருவாக்கி நம்ம சூரியனோடு உயிர் கலப்பு பெற்று நாம் அதை நண்பர்களாகி விடுகிறோம். இதுதான் அந்த கான்செப்ட். நவகிரகத்தோட கான்செப்ட் என்ன? நாம் ஒவ்வொரு கோளின் மீது மனம் வைத்து தவம் செய்யும்போது நம்முடைய உயிர் கலப்பும் அந்த கிரகங்களுடைய அலையும் சேர்வதால் நமக்கு நன்மை மட்டுமே விளைய வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே செய்வதால் அதையே நமக்கு கிடைக்கும் என்று சுவாமிஜி நமக்கு தவமா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. வரும் தீய தீய பதிவுகளும் வரும், தீமையும் நடக்கும், நன்மையும் இரண்டும் கலந்ததுதான் மனித வாழ்க்கை. அதை நன்மை மட்டுமே இன்பமாக மட்டும் எப்படி மாற்றிக்கொள்வது? அது நம்முடைய சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகளும் தவ முறைகளும் தான். இப்ப அந்த ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு ரசாயனத்தினால உருவானதுன்னு சொல்லி சொல்றாங்க. பெருவெடிப்பு தத்துவமா சுவாமிஜி வந்து அதை வந்து இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அதை பெருவெடிப்பு தத்துவம் வெடிச்சுதான் எல்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு கோளும் செதறி ஒவ்வொரு கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்பட்டு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அது உருண்டையா உருண்டு உருண்டு சுற்றி கொண்டே உள்ளது. சூரியனை ஈர்ப்பினால் அந்த நவக்கோள்களும் சூரிய மண்டலமாக சூரியனை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. அது காரணம் என்ன? ஏதோ ஒரு அலை அதை பற்றி கொண்டே கூடவே சுத்திட்டே இருக்குது. அதுதான் அதனுடைய சூரிய குடும்பம், சோலார் பிளானட் சொல்லி சொல்றோம். சோலார் சோலார் சிஸ்டம். இந்த ரசாயன வேறுபாடுகள் வருதுல, அதுதான் அந்த அலை. அந்த அலை இயக்கம் தான் நம்முடைய மனிதனுடைய உடலுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்புடையது. இது நம்முடைய மனித வாழ்க்கையே மாற்றக்கூடியது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை விந்து அந்த கரு உருவாகும் போதே அந்த கோள்களுடைய அந்த சஞ்சாரம் வந்து அதை மாற்றிவிடும். அந்த குழந்தை உருவாக அந்த நேரத்திலையும் சரி, நேரத்துல அந்த கோள்களினுடைய அந்த ஆல்டிடியூடு கோணம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த டிகிரில இருக்கு, 45 டிகிரில இருக்கா, 120 டிகிரில எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு டிகிரில இருக்கு, எவ்வளவு ஆல்டிடியூட் இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு, பக்கத்துல இருக்கா, தூரத்துல இருக்கா, அதை வைத்தே ஒரு குழந்தையினுடைய அந்த தலைவிதி, அந்த வாழ்வே அந்த ஒரு சிப் வந்து ரெக்கார்ட் ஆயிடுது. அந்த அலை வந்து பதிஞ்சு அந்த மனிதனுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஆற்றல் கொண்டது அந்த கோள்கள். அது எப்படி நம்ம நன்மையா மாற்றிக்கலாம்? நன்மை எப்படி? நம்ம என்ன, நம்முடைய எண்ணம் சொல் செயலின் மூலம் தான் நமக்கு நன்மை விளையும். அந்த எண்ணத்தையே உருவாக்குறது என்ன? அந்த கோள்களின் அலை இயக்கம் தான். அந்த அலை இயக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டாலே, அந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டாலே போதும். நம்முடைய மனித வாழ்வு சிறப்பாக அமையும். அதுக்கு நம்முடைய குருவானவர் கொடுத்த பயிற்சிகள் மூலம்தான். இப்ப நம்ம இன்னைக்கு தவம் பண்ணணும், ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப ஆகினை பண்ணோம், துரியம் பண்ணோம். சோ நம்ம கிட்ட இருந்து ஒரு அலை போயிட்டே தானே இருக்குது. அந்த அலை போக போக அது எவ்வாறு அந்த நன்மையா இருந்தா நமக்கு நன்மை கிடைக்கும், தீமையா இருந்தா அதுக்கு ஏற்றவாறு இந்த செயல் விளைவு நமக்கு வேலை செய்யும். செயல் விளைவும் இதுல வேலை செய்யும். இந்த கோள்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது, வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்ப மனித வாழ்வை வந்து மாற்றக்கூடியது அந்த கோள்களின் அலைகள் சொல்லி சொன்னோம். அது எப்படி மாத்துது? நம்முடைய கருவமைப்பு அதுவும் ஒரு காரணம். 6 வகையில் அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நமக்கு வருதான். என்னென்ன சொல்றாங்க? கருவமைப்பு, உணவு, எண்ணம், செய்கை, கோள்களின் சஞ்சாரம், சந்தர்ப்ப மோதல். கருவமைப்புங்கிறது என்ன? நம்முடைய தாய் தந்தையின் மூலம் வந்த அந்த கருவமைப்பு, இந்த ஜீன்ஸ், டிஎன்ஏஸ், நம்முடைய பதிவுகள். அதுதான் அந்த கோள்களுடைய அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் இதுல நம்முடைய வாழ்வை மாற்றும், கருவமைப்பை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. உணவு, உண்ணும் உணவு. இப்போ நம்ம மில்லட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்றோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியங்கள் சொல்றாங்க. கோதுமை சொல்றாங்க, சூரியனுக்கு கோதுமை சொல்றாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த ஜோதிடவியல் ஜாதகவியல் சொல்லி சொல்றது வந்து இதுதான். அது நம்ம அப்படியே எடுத்துக்க வேணாம். பட் அதை வந்து இந்த கன்சியூம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்லி வச்சது நமக்கு ஆல்ரெடி. இப்போ நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிற டைமும் சரி, கேலண்டர் டேட்ஸ் எல்லாமே அப்போ உள்ள அந்த ஞானிகள் எல்லாமே சிந்தித்து நுண்ணறிவோடு அந்த தவத்தின் மூலம் பெற்ற அந்த அறிவு தான் நமக்கு இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கேலண்டர் எல்லாமே. ஸோ அதுல நமக்கு உண்மைங்கும் பொழுது இந்த கோள்களிலிருந்து வர அலைகள் நம்முடைய வாழ்வையே மாற்றக்கூடியதும் உண்மைதான். அது வந்து உணவு, நம்ம எடுத்துக்கிற உணவை பொறுத்து கூட நம்முடைய உடம்புல கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும். உணவு இப்ப கோதுமை, உதாரணத்துக்கு கோதுமை, சூரியனுடைய ஆற்றல் அதிகமா வேணும்னா நம்ம கோதுமை கன்சியூம் பண்ணிக்கணும். நார்மலாவே நம்ம அந்த உணவுலாம் அப்போது எடுத்துக்கணும். அதுக்காக தான் சொல்றது.
சோ அந்த நம்முடைய புதன் கிரகத்துடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன, பச்சை பயிறு அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல ஒவ்வொரு கோள்களுக்கும் அந்த உணவு, நம்ம உண்ணும் உணவு கூட நம்ம உடம்புல ஏழு வகை தாதுவா மாறும். இந்த கோள்களின் மூலம் எப்படி நமக்கு அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் உருவாகுது, அந்த உண்ணும் உணவை பொறுத்து கூட அது மாற்றம் ஏற்படும். ஒரு எண்ணம், நம்முடைய எண்ணம் என்ன, நம்முடைய அலைதான். இந்த மனதின் மூலம் என்ன சொல்றாங்க, சந்திரனுடைய இது சொல்றாங்க. சந்திரனுடைய ஆற்றல் வந்து நம்முடைய மனதின் எண்ணத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டதா. சந்திரன் எப்போ 15 நாள் தேயும், 15 நாள் வளரும். அந்த அந்த தேய்பிறை காலத்தில் நம்முடைய மனதில் மாற்றம் ஏற்படும், வளர்பிறை காலத்தில் நம்முடைய மனதில் மாற்றம் ஏற்படும். அதுதான் சொல்றாங்க. அந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அந்த டைம்ல அதிகமா அந்த மன எழுச்சி அதிகமா இருக்குமா, மன அலைச்சூழல் அதிகமா இருக்குமா. அதுக்காக நம்முடைய தவங்கள்லாம் பண்ணி நம்முடைய மன அலைச்சலை குறைச்சிக்கணும்னு சொல்றாங்க. மென்டலி அந்த எஃபெக்ட் எடுக்க பீப்புளுக்குலாம் வந்து அந்த டைம்ல அந்த மன எழுச்சி ஆற்றல் அதிகமா இருக்கும். காரணம் அந்த அலைதான், அந்த கோள்களிலிருந்து வரும் அலைதான். அதை எப்படி நம்ம நன்மையா மாத்திக்கணும், நம்முடைய சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகள் தான். எண்ணம், அடுத்தது செய்கை, நாம் செய்யும் செயலும் அப்படிதான். இப்ப நம்ம ஒரு வாழ்க்கையில நம்ம இந்த தொழில் தான் நம்ம பண்ணுவோம், இந்த வேலை தான் நம்ம பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம வேலை பண்ணுவோம். ஒரு அந்த வேலை செய்கிற இடமும் சரி, சூழலும் சரி, அதற்கு காரணமும் அந்த கோள்களிலிருந்து வரும் அலைகள் அந்த இடத்தை, அந்த நாம் செய்யக்கூடிய தொழிலையே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அலை ஆற்றல் பெற்றது அந்த கோள்கள். அடுத்து கோள்களின் சஞ்சாரம், அதான் அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த கோள்கள் எந்த அளவுக்கு கிட்ட இருந்தது, எந்த அளவுக்கு தூரமா இருந்தது, அதுக்கு ஏற்றவாறு அந்த குழந்தையின் வாழ்வை மாற்றக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது பேசிக் கேபிட்டல் அதுதான். இந்த குழந்தையின் அந்த வாழ்க்கையின் அடிப்படை அங்கதான் உருவாகுது. ஒரு குழந்தை பிறந்த நாள்ல இருந்து எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்குதோ அதுதான் அந்த குழந்தையோட பேசிக்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கோளும் அது என்ன, அதோட மூமெண்ட்னால அந்த தூரமா போகுதும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, தொலைவில் சொல்லும் போதும் அந்த கோள்களிலிருந்து அலையின் அழுத்தம் தான் அந்த குழந்தையினுடைய அந்த கரு உருவாகும் போதே அந்த வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டது. அதனால ஒரு விளைவு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரே நேர்கோட்டில் வரும்போதும் சரி, இரண்டு கோள்களில் இப்ப ஒரு சொல்றாங்க சனி புதன் சேருது, சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் அந்த கோள்கள் இருந்து சேரும் போதும் சரி, ஒரே நேர்கோட்டில் 3 கிரகம் இருக்குது, சனி பாக்குது. இந்த கோள்களிலிருந்து வரும் என்ன அலைகள் அந்த மனித வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது. அது இல்லாம அந்த 27 நட்சத்திரங்களும் சொல்றாங்க. அந்த 27 நட்சத்திரங்களும் அந்த 12 ராசிக்கும் ஒவ்வொரு தொடர்பு உண்டு. ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்ன, அந்த அதாவது குழந்தை பிறந்த அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு நட்சத்திரம், 4 செகண்ட்னா அடுத்த 4 செகண்ட் அது மாதிரி ஒரு நட்சத்திரங்கள் மாறும். இந்த குழந்தையுடைய அலை இயக்கம், அந்த வேவ் தியரி தான், இல்ல அந்த ஃப்ரீக்வன்சி தான். இந்த ஃப்ரீக்வன்சி தான் அந்த குழந்தையினுடைய பிறப்பை மாற்றக்கூடிய அந்த நேரத்தையும் சரி. குழந்தை இந்த நேரத்துல பிறந்தா ஓஹோன்னு உச்சத்துல வரும், குரு உச்சத்துல வரும்னு சொல்றாங்களா, அதெல்லாம் என்ன, அந்த வேவ்ஸ் தான். வேவ்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சி அலைச்சுழல். நம்ம இப்போ வானவில்ல பாக்குறோம், அதுல 7 நிறம் இருக்குல்ல, அதே போலதான் அந்த ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி நட்சத்திரங்கள் என்ன, அந்த வேவ்ஸ் தான், ஃப்ரீக்வன்சி தான் அது மனித வாழ்வை மாற்றும் அளவுக்கு ஒரு ஆற்றல் கொண்டது. மனிதனுக்கு கோள்களிலிருந்து எப்போதும் வரக்கூடிய அலைகள் வேகத்தில் தான் அந்த வித்தியாசம் இருந்து கொண்டே இருக்குமே தவிர ஏன் ஏதோ ஸ்டாண்டர்டாவே இருக்காத, மாறிட்டே தான் இருக்குமா. அந்த வித்தியாசம் தான் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குமா. அதுதான் அந்த நட்சத்திரங்கள், இந்த பாதம், 1ஆம் பாதம் அதெல்லாம் சொல்றது அந்த ஜோதிவியல்ல சொல்றது. நம்ம அதுக்கெல்லாம் போக வேணாம். நம்முடைய கோள்களிலிருந்து வர மலை நம்ம எப்படி நம்ம மாத்திக்கலாம், அந்த ஃப்ரீக்குவென்சி தான். அந்த ஃப்ரீக்குவென்சி எப்படி நம்ம மன அழைச்சல் நம்முடைய தவத்தின் மூலம் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நம்முடைய மகரிஷி நமக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க. நன்மை தீமைகளை நாமளே அதை வந்து ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாமா. இந்த டைம்ல இந்த தவம் பண்ணலாம், இந்த டைம்ல இந்த தவம் பண்ணாலே நம்முடைய இந்த ஃப்ரீக்குவென்சி நமக்கு நன்மையே செய்யுமாக, அந்த கோள்களிலிருந்து வரும் அலைகள் நமக்கு நன்மையே செய்யுமாக அப்படின்னு சொல்லும் போதே நமக்கும் அந்த கோள்களுக்கும் ஒரு உயிர்கலப்பு, நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டு அந்த கோள்கள் நமக்கு நன்மையே விளையும் அளவுக்கு அலை நமக்கு கிடைக்கும். நம்முடைய அகத்தவத்தால் தான் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அகத்தவத்தால் தவம் செய்யும் போது மட்டும்தான் நம்முடைய மன அழைச்சல் குறைந்து கோள்களின் அலைக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வை நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ கோள்களிலிருந்து வர அலையும் நெகட்டிவா இருந்து நம்முடைய மன அழைச்சலும் அதிகமா இருந்தா என்ன ஆகும், அப்பதான் மனிதனுக்கு பிரச்சனை அதிகமாகும்.
இதே ஒரு மகான் ஞானிக்கெல்லாம் ஏன் அந்த பிரச்சனைகள்லாம் வரல? ஏன்னா அவங்க நுண்ணிய நிலையில், எப்போதுமே நுண்ணிய நிலையில் உலக சமாதம் உலக உலக அமைதிக்காகவும் அதே நன்மையை நினைத்து கொண்டிருப்பான். அவளுக்கு அந்த கோள்களின் பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. சாதாரண மனிதனுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னா, மன அழைச்சல் அதிகம். மன அழைச்சல் அதிகமா ஒரு பம்பரம் சுத்திட்டு இருக்கும்போது அது மேல ஒரு டார்ச் இல்ல லைட்டு வேற ஏதாவது அலை அடிச்சா என்ன ஆகும்? அப்படியே சிதறும். அதே போலதான் நம்முடைய மன அழைச்சல் அதிகமா இருக்கும்போது கோள்களின் அலையும் படும்போது கிளாஷ் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்து கொண்டே இருப்பது காரணம் என்ன? இதுதான். மன அழைச்சலை எந்த அளவுக்கு மிக மிக நுண்ணிய அளவுக்கு குறைத்து அகத்தவத்தால் மட்டுமே அது முடியும். அது ஒரு குருவான குருவானவர் சொல்லிக் கொடுத்து அவர் மூலம் வரும் அந்த அகத்தவத்தின் மூலம்தான் நம்ம அந்த மன உளைச்சலை கொடுத்து இந்த கோள்களிலிருந்து வரும் மழையை நமக்கு நன்மை தருவதாக மாற்றிக்கொள்ள முடியும். அது நன்மை தரும் நவக்கோள்கள்ல என்ன? இந்த கோள்களை பற்றிய அந்த இன்னமும் கோள்களை பற்றி ஆராய்ச்சி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. எந்த ஒரு சரியான முறிவும் கிடையாது. இந்த கோள்களிலிருந்து வர அலையும் ஒரு எல்லையும் கிடையாது. இவ்வளவுதான் இந்த டைம் தான் வரும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டும் இந்த கோளுடைய கோணமும் சரி, ஆல்டிடியூட் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதற்கேற்றவாறு தான் அலை வரும். அதை எப்படி நாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, நமக்கு நன்மையா மாற்றிக்கொள்ள முடியும்னா, நம்முடைய குருவானவர் கொடுத்த பயிற்சிகள் மூலம்தான். அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கோளும் என்னென்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நமக்கு சுவாமிஜி நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆஹ் சூரியன்னா இப்ப நமக்கு என்ன தரும்? ஒரு ஆரஞ்சு நிறமான ஒரு கோள். அது நம்முடைய மனித உடலோட எலும்போடு தொடர்புடையது. நமக்கு எலும்புல எதுவும் பிரச்சனை அப்படின்னா நம்ம சூரியனை நினைத்து நாம் தவம் செய்ய செய்ய அந்த எலும்பு பிரச்சனைகள் நமக்கு சரியாகும். அது நமக்கு மனித வாழ்வுக்கு என்ன தருமா? அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளம். ஆக்சுவலா கோள்கள் எல்லாமே இது எல்லாமே நமக்கு தரும். அது நம்ம எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தரத்தை உயர்த்தி கொள்கிறோம் என்பது நம்முடைய கைகள் தான் இருக்குது. நான் தான் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஒரு நெகட்டிவா நம்ம ஏதாவது ஒரு எண்ணம் போட்டோம்னா அது நெகட்டிவ் போல் நெகட்டிவா ஆக்டிவேட் ஆயிடும். பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கும். அடுத்து புதன் நமக்கு என்ன தருமா? புதன் பசுமையான பச்சை நிறமான கோள். நம்முடைய மனிதனுடைய தோலோட தொடர்புடையது. அது நமக்கு என்ன தரும்னா அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்களை தருவதாம். இப்ப நமக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு அறிவு மேன்மை எல்லாம் வரும்னா புதனுக்கோளை நினைச்சு நாம் தவம் செய்யணும். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் வெண்மை நிறமான கோள். நம்முடைய சுக்கிலத்தோடு தொடர்புடையது. நமக்கு என்ன தருமா? மனமகிழ்ச்சி, உயர்நட்பு, வாழ்க்கை வளம் அனைத்தையும் தரக்கூடியது. இது அனைத்தையுமே நமக்கு நன்மையா மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா இந்த கோள்களின் மீது தவம். ஒரு பொருளை நினைத்து நாம் பாசிட்டிவா செய்ய செய்ய இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நமக்கு நன்மையே தரும் நவக்கோள்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்து சந்திரன் என்ன தருமா? சந்திரன் வெண்மை நிறமான கோள். நம்முடைய ரத்தத்துடைய தொடர்புடையதான். அதனால்தான் அது அறிவு வளம், வாழ்க்கை வளங்களை தரக்கூடியது. சந்திரனோட இயக்கம் நம்ம மனிதனுடைய ரத்த ஓட்டத்தோட தொடர்புடையதான். அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து செவ்வாய் கிரகம் நம்முடைய அது மஜ்ஜையோட தொடர்புடைய சிவப்பு கிரகம். நம்முடைய எலும்பு மஜ்ஜை, எலும்புக்குள்ள ஒரு மஜ்ஜை இருக்குல்ல, அதோடய தொடர்புடையது. ரத்த அணுக்களை உருவாக்கும் அந்த இடம் தான் மஜ்ஜை. அது என்ன தருமா? விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, தைரியம், வாழ்க்கை வளம் அனைத்தையும் நமக்கு தரக்கூடியது. அடுத்தது குரு என்ற கோள். குரு என்ற கோள் பொன்னிறமானது, மூளையோட தொடர்புடையது. அதான் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னா பசங்களுக்கு அந்த மூளையோட தொடர்புடையது. மூளை செல்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு பகவானுக்கு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொருத்துக்கும் அந்த தானியங்களும் சொல்றாங்க. அந்த தானியங்களை நம்ம கன்சியூம் பண்ணிக்கணும். கொள்ளை கொண்ட கடையில சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டா நமக்கு நல்லது. சோ அதுக்காக நம்ம அதை போய் மாலை கட்டி போடுறது அதெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா அதை நம்ம கன்சியூம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அதெல்லாம் சொல்லி வச்சது அப்போ. நம்முடைய மூளை செல்களோட தொடர்புடையது. குருவிலிருந்து வர மலைகள் மூளை செல்களோட தொடர்புடையது. அது மெய்யுணர்வு, வாழ்க்கை வளத்தை நமக்கு உயர்த்தக்கூடியது. அடுத்தது சனி கிரகம். சனி கிரகம் நான் எல்லா கோள்களுமே ஒரு க அதாவது அதாவது கல், பல்வேறு விதமான ஒரு புகை மண்டலம் அது மாதிரிதான் உருவான ஒரு பொருட்கள் தான் அப்படிதான் உருவாகி இருக்கு. அந்த சனி கிரகம்னா ஒரு இரும்பு சொல்றோம். அந்த இரும்புனுடைய ஆற்றல் அதுல அதிகமா இருக்கும். ஃபெரஸ். இந்த இரும்புனுடைய அந்த ஆற்றல் எப்படி இருக்கும்? ஒரு கருப்பான பொருள், திடமான பொருள். அந்த இரும்பு எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருள். அது எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு யூஸ் பண்ணலாம். நம்முடைய
அந்த விதியை மதியை மாற்றலாம்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அந்த இரும்பானது விளையிறது விதி. அதை எப்படி மதியாலாம் நம் வாழ்க்கைக்கு உபயோகக்கூடிய ஆயுதமாகவும் இல்ல வேற ஏதாவது இரும்பு பொருளாக மாற்றிக்கொள்ளக்கூடியது நம்முடைய மதி. அதே போலதான் அந்த சனி கிரகத்தில் வரும் மழையை வந்து நம்முடைய வாழ்க்கை நன்மை தருவதாக மாற்றிக்கொள்ள நம்மால் முடியும். ஐயோ சனி சனி கிரகமா அப்படின்னு சொல்லி நம்ம பயம் வந்துடும். சொல்லுவாங்க. அதாவது சனி கொடுக்க ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்க. சனி கொடுப்ப எவர் தடுப்பர், எவர் கொடுத்தாலும் சனி தடுப்பர் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிரகத்துடைய அலை எப்படி, அதாவது செயலுக்கேற்ற தக்க விளைவு. இறைநீதி அதுதான். இறைநீதி சட்டம் என்ன? இறைநீதி தான் அங்க செயல்படுது. இறைநீதினா என்ன? அதுதான் இயற்கை விதி. இப்படித்தான் வாழணும். அறநெறியும் அன்பும் சேர்ந்ததுதான் அந்த இறைநீதி வாழ்க்கை. செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து கொண்டு இறைநீதியை இயற்கை சட்டத்தை உணர்ந்து கொண்டாலே இந்த கிரகங்கள் அலைகள் நம்மை பாதிக்காது. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், நாதன் நாமம் உள்ளிருக்கையில். நாள் என்ன செய்யும், நாள் என்ன செவ்வாய்க்கிழமை, அதெல்லாம் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், எந்த ஒரு கிரகத்துடைய பாதிப்பும் நமக்கு. சுவாமிஜி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு நம்ம இந்த இவ்வளோ இருக்கமே காரணம் என்ன? நம்முடைய நுண்ணிய அந்த மன அலைச்சூழல் தான் இவ்வளோ பேரையும் ஈர்த்து வச்சிருக்கிறது. காரணம் என்ன? அதுதான். அதே நிலைக்கு நம்மளும் உயரணும். அதுக்கு காரணம் என்ன? அகத்தவன் தான். இந்த சனி கோள்கள் அப்படிதான். அடுத்தது ராகு கேது. ராகு கேதுங்கிறத ஒரு காந்த அலைப்பாதைன்னு தான் சொல்றாங்க. ஒரு ராகு கேது பாம்புன்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. பாம்பு எப்படி போகும் அதே போலதான் அந்த ராகு கேதுவும் போயிட்டே இருக்கு. அந்த அலை மாதிரி பாம்பு ஒரு இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு வயல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு பொந்துல தான் இருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா பாம்பு இருக்கு. ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன் என்ன போதும், புஷ்ன்னு எழுந்து வரும். அதே கான்செப்ட் தான் நம்ம குண்டலினி சக்தியும். நம்முடைய இதுல தீட்சை கொடுக்குறாங்கல்ல, அது எப்படி புஷ்ன்னு எழுந்து மேல வருது, குண்டலினி சக்தி. அதனாலதான் அந்த பாம்போட ரெப்ரசன்ட் பண்றது எல்லாருமே ஒரு சொல்லி வச்சது காரணம் அதுதான். இந்த ராகுக்கு எதுவும் ஒரு காந்த அலைப்பாதை தான். புஷ்ன்னு நிக்காம ஓடிட்டே இருக்குமா, அங்கங்க அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ஓடிட்டே இருக்குமா. அது என்ன கருமை நிறமானது, அது ஓஜஸோட தொடர்புடையது. உஸ்ன்னு சத்தம் வரல, அதுதான் அந்த ஓஜஸ், நம்முடைய மூச்சு காற்றோட தொடர்புடையது. அதான் சொல்றாங்க, அந்த மூச்சு சம்பந்தமா பிரச்சனைகள்லாம் வந்தா காது மூக்கு தொண்டை, அந்த ராகுக்கு இதெல்லாம் ராகுக்கு எது பயிற்சின்னு சொல்லி அப்பெல்லாம் அந்த காது மூக்கு தொண்டை எல்லாம் பிரச்சனை வரும், அதை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்ன? அதுக்கும் அதுக்குரிய அலை இயக்கம் தான். அந்த ராகுகேதோட அலை இயக்கம் நம்முடைய காது மூக்கு தொண்டையோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணுமா, மெய் விளக்கம், உடல்நலம், வாழ்க்கை வளத்தை நமக்கு அளிக்கக்கூடியது. எனவே இந்த நவக்கோள்கள் தான் நம்முடைய மனித வாழ்வை நிர்ணயிக்கக்கூடியது என்பதை நாம் இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதை நாம் மாற்றி அமைக்கணும்னா நம்முடைய குருவான மகரிஷி அவர்கள் கொடுத்த நம்முடைய பயிற்சி முறைகள் மூலம் தான் நம்ம இதை மாற்றி நன்மை தரும் நவக்கோள்களாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா.